அனைவருக்கும் வணக்கம். ஜூலை 13, 2026 ஆனி மாதம் 29ஆம் நாள் திங்கட்கிழமை ராசி பலன்கள். திதி, நட்சத்திரம் மற்றும் ராகு கால யமகண்டம் நல்ல நேரமெல்லாம் கடைசியில சொல்லியிருக்கேன். தேவைப்படுறவங்க பார்த்துக்கலாம். இன்றைய 12 ராசிக்கான பலன்களை காணலாம். முதலில் மேச ராசியில் பிறந்தவர்கள். 3ஆம் இடத்தில் சந்திரன் உங்களின் திட்டமிடும் திறனை அதிகப்படுத்துவர். அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும். உங்கள் பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்கும். மீடியா, மார்க்கெட்டிங் மற்றும் ஆன்லைன் பிசினஸ் செய்பவர்களுக்கு வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை கிடுகிடு என உயரும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட உகந்த நாள். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் ஒரு முடிவுக்கு வரும். இளைய சகோதரர்களின் வேலை அல்லது திருமண விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். காதலிப்பவர்களுக்குள் தங்கள் வீட்டில் பெற்றோரிடம் பேச இன்று நல்ல நாளாகும். பழைய அசதிகள் நீங்கி புத்துணர்ச்சி பெறுவீர்கள். எனினும் தோள்பட்டை மற்றும் கைகளில் சிறு வலி நீங்கலாம். அதிர்ஷ்ட எண் 9, 5. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அல்லது வெளிர் பச்சை. ரிஷப ராசியில் பிறந்தவர்கள். தனஸ்தானத்தில் சந்திரன் பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றத்தை தருவர். பழைய கடன்களை வசூலிக்க இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் 100% பலன் தரும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் வேலைகளையும் சேர்த்து நீங்கள் செய்ய வேண்டியிருக்கும். ஆனால் அதற்குரிய பாராட்டு கிடைக்கும். வியாபாரத்தில் லாபம் திருப்திகரமாக இருக்கும். குடும்பத்தில் மங்களகரமான சுப காரியங்கள் நடப்பதற்கான சூழல் அமையும். உங்கள் பேச்சிற்கு பெரியோர்களின் மதிப்பு கொடுப்பார்கள். கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் கூடும். உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு தேவை. கண் எரிச்சல் அல்லது பற்களில் லேசான வலி ஏற்பட வாய்ப்புண்டு. அதிர்ஷ்ட எண் 6, 8. அதிர்ஷ்ட நிறம் தூய வெள்ளை அல்லது நீலம். மிதுன ராசியில் பிறந்தவர்கள். உங்கள் ராசியிலேயே சந்திரன் பயணிப்பதால் உங்களின் சிந்தனைகள் அனைத்தும் மின்னல் வேகத்தில் இருக்கும். பல நாட்களாக யோசித்து கொண்டிருந்த ஒரு தொழிலை இன்று தைரியமாக தொடங்குவீர்கள். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் உங்களின் தனித்திறமையை பாராட்டுவர். சமூகத்தில் உங்கள் மீதான மதிப்பு கூடும். உறவினர்கள் மத்தியில் உங்களின் அந்தஸ்து உயரும். எனினும் கணவன் மனைவி இடையே தேவையற்ற ஈகோ அல்லது வீண் சந்தேகங்களை தவிர்ப்பது நல்லது. மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். ஆனால் தலைவலி அல்லது ஒற்றை தலைவலி வராமல் பார்த்து கொள்ளவும். அதிர்ஷ்ட எண் 5, 1. அதிர்ஷ்ட நிறம் கிளிப்பச்சை அல்லது மஞ்சள். கடக ராசியில் பிறந்தவர்கள். 12இல் சந்திரன் மறைவதால் இன்று செலவுகள் துரத்தும். ஆனால் அவை அனைத்தும் சுப விரயங்களாக சுப காரியங்களுக்காக செலவுகள். வீடு வாகன பராமரிப்பு இருக்கும். வெளிநாடு அல்லது வெளியூர் தொடர்பான வேலைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களுடன் வீண் வாக்குவாதங்கள் செய்ய வேண்டாம். வார்த்தைகளில் நிதானம் தேவை. காதலிப்பவர்களுக்குள் இன்று சற்று பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. சிறிய விஷயங்கள் கூட பெரிய விவாதமாக மாறலாம். இரவு நேர பயணங்களை தவிர்க்கவும். சரியான நேரத்திற்கு உறங்கச் செல்வது நல்லது. உடல் சோர்வை போக்கும். அதிர்ஷ்ட எண் 2, 7. அதிர்ஷ்ட நிறம் முத்து வெள்ளை அல்லது சாம்பல் நிறம். சிம்ம ராசியில் பிறந்தவர்கள். 11ஆம் இடத்தில் சந்திரன் உங்களுக்கு இன்று பொன்னான நாளாக மாற்றுவர். நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும். தொழிலில் எதிர்பாராத இடங்களிலிருந்து பெரிய ஆர்டர்கள் கிடைக்கும். ஷேர் மார்க்கெட் மற்றும் கமிஷன் துறையில் இருப்பவர்களுக்கு இன்று யோகமான நாள். மூத்த சகோதரர் அல்லது தந்தை வழி உறவினர்கள் மூலம் ஒரு முக்கிய பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். நண்பர்களுடன் இணைந்து புதிய காரியங்களை செய்வீர்கள். திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி பொங்கும். நீண்ட நாட்களாக இருந்த நாள்பட்ட நோய்களில் இருந்து வீரியம் குறைந்து உடல் நலம் சீராகும். அதிர்ஷ்ட எண் 1, 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு அல்லது தங்கம். கன்னி ராசியில் பிறந்தவர்கள். 10ஆம் வீட்டில் சந்திரன் அமர்வது உங்களின் வேலை மற்றும் தொழிலில் நல்ல உத்வேகத்தை தரும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு இன்று சாதகமான பதில் வரும். அரசு துறையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வுக்கான அஸ்திவாரம் இன்று விழும். வியாபாரத்தை விரிவுபடுத்த நினைப்பவர்களுக்கு தாராளமாக செய்யலாம். தந்தை வழி சொத்துக்களில் இருந்து வில்லங்கங்கள் அகலும். குடும்பத்தாருடன் முக்கிய
ஆலோசனைகள் நடத்துவீர்கள். காதல் கைகூடும். வேலைப்பளு காரணமாக உடல் அசதி, கால்வலி ஏற்படலாம். போதிய ஓய்வு எடுத்துக் கொள்ளவும். அதிர்ஷ்ட எண் 5, 3. அதிர்ஷ்ட நிறம் பச்சை அல்லது கிளிப்பச்சை. துலா ராசியில் பிறந்தவர்கள். 9ஆம் இடத்தில் சந்திரன் உங்களின் பாக்கியங்களை மேம்படுத்துவர். கூட்டுத் தொழிலில் இருந்த சுணக்க நிலை மாறி லாபம் வரத் தொடங்கும். நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த வங்கி லோன் இன்று எளிதாக கிடைக்கும். ஆன்மீக புத்தகங்கள் மற்றும் கலைப்பொருட்கள் வியாபாரம் செய்பவர்களுக்கு அமோக லாபம் கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு அல்லது ஆன்மீக பெரியோர்களை சந்தித்து ஆசி பெறும் யோகம் உண்டு. தந்தை மற்றும் ஆசிரியர்களின் வழிகாட்டுதல் உங்களுக்கு புது நம்பிக்கையை தரும். மன அமைதியும் நேர்மறை ஆற்றலும் உடலில் நிறைந்து காணப்படும். அதிர்ஷ்ட எண் 6, 2. அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம் அல்லது சந்தன நிறம். விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள். இன்று உங்களுக்கு சந்திராஷ்ட தினம் நீடிப்பதால் எந்த ஒரு புதிய காரியங்களிலும் இறங்கக்கூடாது. அலுவலகத்தில் மேல் அதிகாரிகளிடம் பேசும்பொழுது மிகவும் கவனமாக இருக்கவும். உங்களை வம்புக்கு இழுக்க சிலர் முயல்வார்கள். மௌனம் காப்பதே நல்லது. வியாபாரத்தில் புதிய முதலீடுகள், புதிய பார்ட்னர்களை சேர்ப்பது போன்றவற்றை சில நாட்களுக்கு தள்ளி போடுங்கள். கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து செல்வது இன்றியமையாதது. குடும்ப இரகசியங்களை 3வது நபரிடம் பகிர்வதை தவிர்க்கவும். காதலில் வீண் கோபங்கள் வரலாம். நிதானம் தேவை. வாகனங்களை இயக்கும் போது அலைபேசியை பயன்படுத்துவதை தவிர்க்கவும். சளி, இருமல் போன்ற உஷ்ண சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரலாம். அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் அல்லது அடர் சிவப்பு. தனுசு ராசியில் பிறந்தவர்கள். 7ஆம் இடத்து சந்திரன் உங்கள் ராசியை நேராக பார்ப்பதால் திருமண பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடியும். வெளிவட்டார பழக்க வழக்கங்களை மூலம் புதிய தொழில் வாய்ப்புகள் தேடி வரும். உத்தியோகத்தில் உங்களின் திறமைக்கு தகுந்த வெகுமதி அல்லது சலுகைகள் கிடைக்கும். வாழ்க்கை துணையுடன் இருந்த நீண்ட நாள் மனத்தாங்கல்கள் நீங்கி அந்யோன்யம் பல மடங்கு கூடும். காதலிப்பவர்களுக்குள் பரஸ்பர புரிதல் அதிகரித்து திருமணத்தை நோக்கி நகர்வீர்கள். முகம் பொலிவுடன் இருக்கும் நாள். சுறுசுறுப்பு குறையாமல் வேலை செய்வீர்கள். அதிர்ஷ்ட எண் 3, 1. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அல்லது வெளிர் சிவப்பு. மகர ராசியில் பிறந்தவர்கள். 6ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால் போட்டி பொறாமைகள் யாவும் ஒழியும். உங்களுக்குள் எதிராக சதி செய்தவர்கள் தானாகவே விலகி போவார்கள். நீதிமன்ற வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான திருப்பங்கள் ஏற்படும். கடன் சுமையை குறைக்க புதிய வழிகள் தென்படும். தாய்மாமன் வழியில் இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வரும். பழைய நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள். குடும்பத்தில் உங்கள் பொறுப்புகள் கூடும். உஷ்ணம் மற்றும் அஜீரணம் தொடர்பான தொல்லைகள் வரக்கூடும் என்பதால் காரமான உணவுகளை தவிர்ப்பது நல்லது. நீர்ச்சத்து உள்ள உணவுகளை உட்கொள்ளவும். அதிர்ஷ்ட எண் 8, 5. அதிர்ஷ்ட நிறம் நீலம் அல்லது பச்சை. கும்பராசியில் பிறந்தவர்கள். 5ஆம் இடத்தில் சந்திரன் உங்களின் கற்பனை திறனும் புத்தி கூர்மையும் பல மடங்கு அதிகரிப்பர். ஐடி துறை, கலை, வடிவமைப்பு மற்றும் எழுத்துத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய சிகரங்களை தொடும் நாளாக இருக்கும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணம் கைக்கு வரும். பிள்ளைகளின் கல்வி, வேலைவாய்ப்பு அல்லது திருமணத்திலிருந்த தடைகள் நீங்கி சுப செய்திகள் வரும். பூர்வீக சொத்து சிக்கல்களுக்கு சுமூகமான தீர்வு கிடைக்கும். காதலில் மகிழ்ச்சியான தருணங்கள் அமையும். மன அழுத்தம் குறைந்து ஆழ்ந்த உறக்கம் கிடைக்கும். ஆரோக்கியம் சிறக்கும். அதிர்ஷ்ட எண் 8, 6. அதிர்ஷ்ட நிறம் கருநீலம், தூய வெள்ளை. மீன ராசியில் பிறந்தவர்கள். 4ஆம் இடத்தில் சந்திரன் உச்ச வலிமையோடு மிதுனத்தில் நட்பு நிலை என்றாலும் கேந்திர பலம் அமர்வதால் சொத்து சேர்க்கை உண்டாகும். புதிய வீடு, மனை அல்லது வாகனம் வாங்கும் யோகம் கைகூடி வரும். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் அல்லது பதவி உயர்வுக்கான ஆணைகள் வர வாய்ப்புண்டு. தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அவரின் ஆசீர்வாதம் உங்களை காக்கும். வீட்டில் உறவினர்களின் வருகையால் திருமண விழா போன்ற சூழல் நிலவும். நெஞ்சு சளி அல்லது ஒவ்வாமை உள்ளவர்கள் குளிர்ந்த பானங்களை தவிர்ப்பது நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அல்லது தங்க நிறம். இன்றைய திதி மாலை 6:49 வரை சதுர்த்தசி பின் அமாவாசை.
நட்சத்திரம் வந்து திருவாதிரை நாள் முழுவதும். சூரிய உதயம் காலை 6 மணி 4 நிமிடம், மறைவு 6 மணி 41 நிமிடம். ராகு காலம் காலை 7 மணி 39 நிமிடம் முதல் 9 மணி 13 நிமிடம். யமகண்டம் காலை 10 மணி 48 நிமிடம் முதல் 12 மணி 23 நிமிடம். குளிகை வந்து மதியம் 1 மணி 57 நிமிடம் முதல் 3 மணி 32 நிமிடம். நல்ல நேரம் மதியம் 12 மணி 25 நிமிடம் முதல் 1 மணி 25 நிமிடம். மாலை 6 மணி 35 நிமிடம் முதல் 7 மணி 35 நிமிடம். தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு ஆதரவு தரும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி.